எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்ட தொகுதிகள் மேல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய பார்வை திரும்பியிருக்கு. அந்த தொகுதிகளை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து பல்வேறு வியூகங்களை வகுத்து திமுகவினர் களத்துல ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு வராங்களாம். முக்கியமா பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க 27 தொகுதிகளையும் திமுக வசம் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை வியூகங்களை முதலமைச்சர் தலைமையிலேயே பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. இந்த தடவை பாஜக தொகுதிகள்ல இருக்கிற பலவீனம் பலம் என்ன அப்படின்றதையும் திமுகவுக்கு களம் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு அப்படின்றதையும் இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். தமிழகத்துல மொத்தமா 234 தொகுதிகள் இருக்கு. இதுல அதிமுக இரட்டை இலை சின்னத்துல 172 தொகுதிகள்ல போட்டியிட போறாங்க. 121 தொகுதிகள்ல திமுக அதிமுக நேரடியா களம் இருக்க போகுது. நேரடியான போட்டி அந்த 121 தொகுதிகளையும் இருக்க போகுது. இந்த நிலையில தான் திமுக எந்தெந்த தொகுதியிலெல்லாம் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு திமுக ஒரு கணக்கு போட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அதிமுகவோட நேரடியா போட்டி போடுறது ஓரளவுக்கு ஒரு கடுமையா இருக்கும் அப்படின்றதுனால அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டி போடுற இடங்களை நோக்கி திமுகவுடைய பார்வை திரும்பியிருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க பலம் இல்லாத பல இடங்கள்ல கொடுத்திருக்காங்க. அதாவது பாஜகவுக்கு 27 தொகுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருந்தாலும் அந்த 27 தொகுதிகளும் பாஜகவுக்கு எந்த அளவுல பலம் கொடுக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதனால முக்கியமா பாஜக, அமமுக, பாமக இவங்க போட்டியிடுற தொகுதிகளை நோக்கி திமுக திரும்பியிருக்காங்க. அந்த தொகுதிகளை கைப்பற்றினாலே அதிமுகவுக்கு ஓரளவுக்கு நம்ம பலத்தை அடிய கொடுக்கலாம் அப்படின்னு திமுக நம்புறாங்க. அதுக்கான வியூகமா முதல்வர் மு.க.ஸ்டாலின் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா பார்க்கலாம். முதல்ல அவர் குறி வச்சிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ். அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க 5 தொகுதிகளும் திமுகவுக்கு லட்டு மாதிரியான தொகுதிகள் தான். தமிழ் மாநில காங்கிரஸ் இரட்டை இலையில போட்டியிடாம பாஜக சின்னத்துல, அதாவது தாமரை சின்னத்துல போட்டியிட போறாங்க. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க அந்த 5 தொகுதிகள் ஒட்டன்சத்திரம், கிள்ளியூர், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கும்பகோணம் மொத்தமா 5 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 5 தொகுதிகளுமே திமுகவுக்கு ஒரு பலம் வாய்ந்த தொகுதிகள் தான். ஒட்டன்சத்திரம் அமைச்சர் சக்கரபாணியோட கோட்டை. அந்த இடத்துல தாமரை சின்னத்துக்கு பெரிய அளவுல செல்வாக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம சக்கரபாணி ஃபீல்டு ஒர்க் நல்லா பண்ணிருக்கிறதுனால இந்த தடவையும் அவரே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈரோடு மேற்குல அமைச்சர் முத்துசாமி போட்டிடுறாரு. அவரை எதிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர் யுவராஜா போட்டிடுறாங்க. யுவராஜாவுக்கு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லை அப்படின்றதுனாலயும் அமைச்சர் தொகுதின்றதுனால ஏற்கனவே திமுகவுக்கு சொல்ல வேண்டாம், அந்த இடத்துல நல்ல பலம் திமுகவுக்கு இருக்கு. இதனால அங்கேயும் ஒரு பலவீனமான சூழல் தான் தாமரைக்கு இருக்கு. அடுத்ததா ராணிப்பேட்டை தொகுதி. ராணிப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்க. அந்த வகையில அங்க அமைச்சரா இருக்கக்கூடிய காந்தி அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. அந்த இடத்துல தாமரை சின்னத்தால எந்த ஒரு பாதிப்புமே வராதுன்னு உறுதியா நம்புறாங்க திமுக. அடுத்ததா கிள்ளியூர். கிள்ளியூரை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரஸ்க்கு ஒரு செல்வாக்கு மிக்க தொகுதியாவே இருக்கு. கிள்ளியூரை தாமரை தொகுதிக்கு ஒதுக்குறதுனாலயே காங்கிரசினர் உற்சாகத்துல இருக்காங்க. அந்த தொகுதியில கண்டிப்பா காங்கிரசுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. கும்பகோணத்துல திமுகவுடைய சாக்கோட்டை அன்பழகன் போட்டிடுறாரு. அவருக்கு எதிரா அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் களம் இறங்கி இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கடுமையான போட்டி இருந்திருக்கும். அன்பழகனுக்கான வெற்றி ஒரு கேள்விக்குறியாவே இருந்திருக்கும். ஆனா அங்க தாமரை சின்னத்துக்கு ஒதுக்குனது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸா தான் பார்க்கப்படுது. இதனால அன்பழகனுக்கு தான் அதிக வெற்றி வாய்ப்புக்கான நிறைய சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஆரம்பமே 5 தொகுதிகளும் திமுகவுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால அந்த 5 தொகுதிகளையும் கண்டிப்பான ஒரு வெற்றியை திமுக பெறத்துக்கான எல்லா வேலைகளையும் வியூகத்தையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அமைச்சு கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த தடவை மொத்தமா 27 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்காரு பழனிசாமி. இதனால இதுவுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சறுக்கலா பார்க்கப்படுது. பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க 27 தொகுதிகளும் அவங்களுக்கு பலம் வாய்ந்த தொகுதிகளா அப்படின்னு கேட்ட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அந்த தொகுதிகளும் திமுகவுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால
இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கிட்டுல கோட்டை விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர் மேல வைக்கிறாங்க. பாஜகவுக்கு இது தோல்வியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பலத்தை இந்த சூழ்நிலையில ஏற்படுத்தி இருக்கு. இத எந்த அளவுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் சரியா பயன்படுத்துவாரு அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். முக்கியமா பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள், புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, இந்த 3 தொகுதிகளும் பாஜகவுக்கு ஒரு இன்னும் பலவீனமான தொகுதிகளாவே பார்க்கப்படுது. இந்த 3 தொகுதிகளையும் இப்ப வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க திமுகவை சேர்ந்தவங்க தான். திமுக வேட்பாளர்கள் தான் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க. புதுக்கோட்டையில இந்த தடவை யார் களம் காண இருக்காங்க அப்படின்னா, தாமரை சின்னத்துல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய மைத்துனர் களம் காண இருக்கிறாரு. அவருக்கு போட்டியா எம்எல்ஏ முத்துராஜா இருக்காங்க. இந்த இடத்துல விராலிமலை தொகுதிக்குள்ளேயே விஜயபாஸ்கர் முடங்கிட்டதுனால இந்த பகுதிகளில் அதிகமான ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளல, அதிகமான ஃபீல்ட் ஒர்க் அதிமுக சார்பிலையோ அதிமுக கூட்டணி சார்பிலையோ செய்யல. அதனால இந்த இடத்துலயும் திமுகவுக்கு ஒரு பலமான சூழல் தான் இருக்கு. அதை இன்னும் அதிகப்படுத்த திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வேலை பார்த்துட்டு வராங்க. அதே மாதிரி கந்தர்வக்கோட்டையில மார்க்சிஸ்ட் வேட்பாளர் களம் காண இருக்காரு. அவரை எதிர்த்து பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் போட்டியிட்டாலும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் வேட்பாளரா இருக்கக்கூடியவருக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. எளிமையா அவரை போய் சந்திக்கிறதுக்கான நிறைய சூழல் இருக்கிறதுனால அங்கேயும் மக்களுடைய ஆதரவு திமுக பக்கம் இருக்கு. அறந்தாங்கி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்க. அந்த தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்கின உடனே காங்கிரஸ் அங்க உற்சாகமாயிட்டாங்க. அதுக்கப்புறமா நாகர்கோவில்ல சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் பாஜகவை சேர்ந்த காந்தி அப்படின்றவர் தான். ஆனா அவர் மேல மக்கள் மத்தியில செல்வாக்கு கம்மியா இருக்கு, மக்கள் மத்தியில அதிகமா போகல, தொகுதிக்கு போகல அப்படின்னு சொல்லி அவர் மேல சில விமர்சனங்கள் இருக்கு. அந்த தொகுதியில திமுகவை சார்ந்து போட்டியிட போறவர் ஆஸ்டின். அவர் மக்கள் மத்தியில செல்வாக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கரன்சியா தண்ணியா செலவழிக்க கூடியவர். வெற்றி வாய்ப்பு வந்துடுச்சுன்னா அவருக்கு அமைச்சர் பதவி உறுதி அப்படின்னு ரொம்பவே உற்சாகத்துல வேலை பார்த்துட்டு வராரு அந்த தொகுதியில. இந்த தடவை எப்படியாவது அந்த தொகுதியை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக ஆஸ்டின் தொடர்ந்து பல வியூகங்களை வகுத்து செயல்பட்டுட்டு வரதாவும், முதல்வர் கிட்ட இருந்து பாராட்டு வாங்கணுன்றதுக்காகவே அந்த தொகுதியில இன்னும் கவனம் செலுத்தி வேலை பார்த்துட்டு வரதாவும் சொல்லப்படுது. ராதாபுரமும் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்க திமுகவை சார்ந்து வேட்பாளரா களம் காண இருக்கிறவரு அப்பாவு. அவர் கிறிஸ்தவர்கள் வாக்கு சேகரிக்கிறதுல உன்னிப்பா வேலை பார்த்துட்டு வராரு. ராதாபுரத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. அங்க பாஜகவால கண்டிப்பா வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தொடர்ந்து அப்பாவுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால அவரே மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாஜகவுடைய நட்சத்திர வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர்ல போட்டியிட்டார். சாத்தூர் தொகுதி கொஞ்சம் வித்தியாசமாவே பார்க்கப்படுது. ஏன்னா அங்க தாவேகா சசிகலா சார்பில் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவரை தான் வேட்பாளரா களம் இறக்கியிருக்காங்க. அதனால கண்டிப்பா அங்க வாக்கு பிரிக்கிறதுக்கான பல வேலைகளை இந்த கட்சிகளே முன்னெடுக்கிறாங்க. இதனால முக்குளத்தூர் வாக்குகள் பிளவுபடுது. இன்னொரு பக்கம் திமுகவை சார்ந்து யார் களம் காண இருக்காங்க அப்படின்னா, நாயுடு சமூகத்தை சேர்ந்த கடற்கரை ராஜ் அப்படின்றவர் தான் அந்த தொகுதியில போட்டியிடுறாரு. இதனால திமுக கண்டிப்பா ஓட்டுகளை பிரிக்கும். அதே மாதிரி சசிகலா தாவேகா ஓட்டுகள் பிரிக்கிறதுனால அந்த களம் யாருக்கு சாதகம் அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே மாதிரி திருச்செந்தூர், திருவண்ணாமலை, ஆவடி போன்ற தொகுதிகள் அமைச்சர்களுடைய தொகுதியா இருக்கு திமுகவுக்கு. இந்த தொகுதிகளை பாஜகவுக்கு தள்ளிவிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் திமுகவுக்கு சாதகமா செஞ்சிருக்காரு அப்படின்னு திமுக காரங்களே கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு தான் தொகுதி பங்கீடுல கோட்டை விட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. இருந்தாலும் இதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி இந்த தொகுதிகளை தங்களுடைய வலிமையை காட்டணும் அப்படின்றதுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல வியூகங்களையும் அசைன்மெண்ட்டையும் பல பேருக்கு கொடுத்திருக்கிறதாவும், எல்லா அமைச்சருக்கும் இந்த தடவை லட்டு மாதிரி பாஜக போட்டிடுறதுனால அந்த தொகுதிகளை ஈஸியா கைப்பற்றிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் இந்த தொகுதியில திமுகவுக்கான ஒரு வலிமையான சூழல் தான் இருக்கு. இதை தொடர்ந்து கைப்பற்றுமா திமுக அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.